டோன்ட் லிவ் யுவர் என்டையர் லைஃப் இன் அ சொசைட்டி சர்க்கிள். வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த சமூகம் போட்டு வச்சிருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கடைசியில் செத்து போகிறாங்க. வட்டத்துக்கு வெளியே ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது அப்படின்றத பற்றியே உணராமல், சிலர் உணர்ந்தும் அதை அந்த வட்டத்துக்கு வெளியே போய் வாழணும் அப்படின்ற ஒரு தைரியமே இல்லாமல் 4 பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தாலேயே நமக்கு வேண்டாப்பா அந்த சகவாசமே வேண்டாம், நமக்கு எல்லாரும் எப்படி போகிறாங்களோ அந்த பாதையில் நாமளும் போவோம் அப்படின்னு ஒரே பாதையில் போய் எல்லாரும் அந்த 100 பேருக்குள்ளே நானும் ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்னு போயிட்டு வாழ்க்கையில் அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாமல் செத்து போகிறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வட்டத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா? ஸோ அந்த வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன 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 வாழ்க்கை அது? பிறந்த உடனே நம்ம விளையாடிக்கிட்டு இருப்போம். வளர வளர நமக்கு ஸ்கூலுக்கு சேர்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே காலேஜுக்கு போவோம். காலேஜ் லைஃப் முடிஞ்ச உடனே ஒரு வேலைக்கு போவோம். வேலைக்கு போய் கொஞ்ச நாள்லேயே நமக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு குழந்தை பெற்றுக்குவோம். அந்த குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு சேர்ப்போம். அப்புறமா அந்த குழந்தைகள் காலேஜ் முடித்த உடனே அந்த குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கும். வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாம் கடைசியில் முதியோர்களாகி கடைசியில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட கொஞ்சி விளையாடிக்கிட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சிடுவோம். ஆனால் இது ஒரு சர்க்கிள். இந்த சொசைட்டியில் இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ளேயே தான் 95% மக்கள் வாழ்ந்து அப்படியே செத்து போகிறாங்க. இந்த சர்க்கிளுக்கு வெளியே ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது அப்படின்றத பற்றி சிலர் உணர்ந்தும் பயத்தாலேயே 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்றதுனாலேயே நிறைய பேர் அந்த சர்க்கிளுக்கு வெளியே வராமல், அந்த துணிச்சலே இல்லாமல் அந்த சர்க்கிளுக்கு வெளியே வராமல் சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்து செத்து போகிறாங்க. இன்னும் சில பேர் நிறைய பேர் இந்த மாதிரி சர்க்கிளுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல், ஒரு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் வாழ்ந்து செத்து போகிறாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்போது தவறு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை பேசிக். இது ஃபார்மாலிட்டிஸ் தான். ஒரு பேசிக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, எல்லாருமே வாழக்கூடிய வாழ்க்கை தான். ஆனால் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நீங்கள் வாழணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வண்டர்லாக்கு நீங்கள் போனீங்கன்னா, வண்டர்லாவோ அல்லது ஏதாவது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் நீங்கள் போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கேம்ஸ், இப்போது வண்டர்லாக்கு போனீங்கன்னா, நான் எல்லாம் வண்டர்லாக்கு போகிறப்போ காலையில் ஒரு 11 மணிக்கு அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வாட்டர் கேம்ஸ், லேண்ட் கேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாடணும். ஸோ டைம் அவ்வளவுதான். ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வண்டர்லாவில் எல்லா கேம்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம்ஸும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம்ஸும், லேண்ட் கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ், எல்லா கேம்ஸும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லா கேம்ஸும் நான் விளையாடி அனுபவிக்கணும் அப்படின்னு தானே நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம இறக்கும் வரை எவ்வளவோ விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த மாதிரியான, நமக்கு வாழ்க்கையில் நமக்கு எந்த மாதிரியான துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், ஸோ இதெல்லாமே நாம தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த சொசைட்டி போட்டு வச்சிருக்கிற இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து நாம் ஒரு விக்டிமா ஆயிடக்கூடாது இல்லையா? நிறைய பேர் விக்டிமா தான், இங்கே நிறைய பேர் விக்டிமா ஆயிட்டு தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ பயம், ஆனால் துணிச்சல் இல்லை. 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் வாழ்க்கையை யோசித்து கடைசியில் வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழாமலேயே அப்படியே செத்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இங்கே தவறு சரி இதெல்லாமே அவங்களுடைய பார்வைக்கு விட்டது. ஸோ நமக்கு 4 பேருக்கு கெட்டது பண்ணாமல் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் எந்த தவறும் கிடையாது. ஸோ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இயற்கையில் இருக்கக்கூடிய பூக்கள், செடிகள், பறவைகள், அதாவது மரங்கள், ஸோ அதே மாதிரி அந்த இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், இசை, இலக்கியங்கள், ருசியான உணவுகள், அதே மாதிரி நல்ல அன்புள்ள மனிதர்கள், எத்தனையோ நல்ல நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்
பிளேசஸாக இருக்கட்டும். ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில், அழகான விஷயங்கள். ஸோ இது எல்லாவற்றிலும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கைனா இப்படி தான் போல, எல்லாருமே இந்த மாதிரியான பாதையில் போகிறாங்க, நானும் இதே பாதையில் போகிறேன் அப்படின்னு தான் போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்குன்னு தனித்தன்மை இருக்குது, அது என்ன? எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது என்ன? என்னுடைய திறமை என்ன? ஸோ அந்த திறமையின் அடிப்படையில் நான் எப்படி சாதிக்கணும்? ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் உங்கள் கூட உக்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களை பற்றியே யோசிக்கணும். உங்கள் கூட நீங்களே பேசிக்கணும். உங்களை விட சிறந்த நண்பர் இந்த உலகத்திலேயே யாருமே இருக்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா துணிச்சல் இருக்கணும். 4 பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். அடுத்த பிறவி, முன்பிறவி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். என்னதான் சொன்னாலுமே யாருமே வந்து போய் பார்த்தது கிடையாது இல்லையா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த மூமெண்ட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். உங்களுடைய அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை, கருத்துக்களை வந்து கருத்துரை பெட்டியில் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.